வணக்கம் மக்களே! இன்னைக்கு டே 2 நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? பைத்தான்ல வந்து 2 டைப் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கு. அது என்ன? எப்படி பைத்தான வந்து என்விரான்மென்டல் வேரியபிள்ஸ்ல வந்து ஆட் பண்றது? இதெல்லாம் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் உங்க பிகே, இது உங்க பிகே ஷேர்ஸ். ஃபர்ஸ்ட் நாம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல நாம பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். ஸோ பைத்தான் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டாலேஷன்ல இல்ல. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல. உங்களுக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகியிருந்தா இன்டராக்டிவ் ஷெல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். பட் இங்கே இல்லை. ஸோ நம்ம python.orgக்கு போகலாம். ஏன்னா அதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ டவுன்லோட்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பைத்தான் 13.3 அப்படின்னு சொல்லிட்டு நியூ வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபுல் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன மாதிரியான வெர்ஷன் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் சம் வெர்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது சில கம்ப்யூட்டர்ஸில். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து இப்போது பைத்தான் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் டவுன்லோட் ஆகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்டேஷன் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட டாக்குமெண்டேஷன். இந்த இடத்துல வந்து நமக்கு டுட்டோரியலில் போனோம் அப்படின்னா நாம் வந்து ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் பைத்தானில் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அண்ட் ஃபர்தராக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான கான்செப்ட்டுமே நமக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் ரீட் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் பக்கம் போயிடலாம் இப்போது. ஸோ பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அட்மின் ப்ரிவிலேஜ் கொடுத்துருவோம். add to python.exe. ஸோ இன்ஸ்டால் now. எஸ், கொஞ்சம் டைம் இருக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. பிகாஸ் ஃபுல் செட்டப் அது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வெர்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தால இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். நோட் தட் பைத்தான் 3.9+ cannot be used on Windows 7 or earlier. பிகாஸ் அவங்க வந்து எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட்டை வந்து 3.7 3.8க்குலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ 3.9+க்குமே வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. விண்டோஸ் வெர்ஷன் 7 அப்படி இல்லைன்னா விண்டோஸ் விஸ்டா யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் அதாவது செக்யூரிட்டி கன்சர்னுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக அமையும் அப்படின்றதுனால. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து மறுபடியும் இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் கமாண்ட் ப்ராம்ப்டை. ஸோ சிஎம்டி என்டர். ஓகே, ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். ஐஃபன் வெர்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு இப்போது பைத்தான் 3.13.5 அப்படின்ற வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ பைத்தான் வெறும் பைத்தான் டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்க்கலாம் இன்ட்ராக்டிவ் ஷெல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் ஷெல். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சும்மா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போடுவோம். a = 10ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். அடுத்தது b = 20 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். தென் a + b அப்படின்னு போட்டு நம்ம என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. இந்த இன்ட்ராக்டிவ் மோட் வந்து நம்ம எதுக்காக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் ப்ரோக்ராம்ஸையோ இல்லைனா டக்குன்னு நமக்கு ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னும் போதோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஷெல் மோடை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓப்பன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைல், நியூ ஃபைல், இதுதான் வந்து ஷெல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ a = 10, b = 20, print a + b. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து
பிரிண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இந்த இடத்துல சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைலை நாம் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சேவ் இட் சம்வேர் அரவுண்ட் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுவோம். ஸோ பைத்தான் 1 இப்போ நம்ம இது வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் மாடியூல் கொடுத்துருங்க. நமக்கு வந்து ஆன்சர் வந்து 30 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய 2 மோட்ஸில் வந்து நான் ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். I think wait a minute. Okay, zoom window. சரி, ஓகே மக்களே, இது வந்து ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 2 மோட்ஸ். ஸோ ஒன்று வந்து இன்டராக்டிவ் மோட், அனதர் ஒன் வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஸோ நான் இந்த 2 மோடையும் பார்த்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதாவது டேட்டா டைப்ஸ்னா என்ன, டேட்டானா என்ன, வேரியபிள்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, வேல்யூஸ் எப்படி அதுக்கு அசைன் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே நம்ம வந்து அடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பாய். நான் உங்கள் பிகே, இது உங்களோட பிகே ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்படியே முடிஞ்சால் லைக்கையும் போட்டுருங்க.